இன்னும் 4 ஆட்களை வச்சு கொலை செய்கிறாங்க. ரத்தம் அப்படி தெரிக்குது. அப்படி அந்த மேக்பத்து மனைவி கையிலெல்லாம் இரத்த கரையாக இருக்கிறது. அவர் ஓடி போய் கை கழுவுறா, தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கை கழுவுறாங்க. அது பிறகு அடுத்த நாள் தூங்குறா. தூக்கம் வரல, டக்குன்னு எந்திச்சு பார்க்குறா, கையெல்லாம் ரத்தம். திரும்ப ஓடி போய் கழுவுறா. அடுத்த நாள் 1 மாதம் 2 மாதம் அவளால் தூங்கவே முடியல. அவள் கையை பார்க்கும் போதெல்லாம் ரத்தமாக ஞாபகத்துக்கு வருகிறது. அப்படி அந்த ரத்த வாட போகவே இல்லை. விலை உயர்ந்த நறுமண பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு கழுவுறா. வேலை செய்ய முடியல, உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அந்த ரத்தக்கரை வாடை இருந்துகிட்டே இருக்கு, ஸ்மெல் போகவே இல்லை. கையை பார்த்தா ரத்த நிறம், திரும்ப இதை பார்த்தா திரும்ப அந்த வாடை, ரத்தத்தினுடைய வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது. குற்ற மனப்பான்மை, இந்த கில்ட்டி கான்சியஸ் குத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, நம்மளை எவ்வளவு உயர் மதிப்பா வச்சிருந்தார, அவரை கொலை பண்ணிட்டனே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு. அதான் அந்த உளர் ரீதியாக அவள் பாதிக்கப்பட்டார், மன ரீதியாக பாதிக்கப்பட்டாள் மேக்பத் மனைவி. எங்க பார்த்தாலும் அந்த கொலை பண்ணது தெரியுது. கையை பார்த்தா ரத்தக்கரை, அப்படியே மனவியாதிக்கு உள்ளாகிறா, உடல் நோய்க்கு உள்ளாகிறா, அப்படியே மடிவு. அப்போ இப்படிப்பட்ட அந்த குற்ற மனப்பான்மை இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சமூகத்தில் இந்த குற்ற உணர்வே கிடையாது. என்ன, நோ கில்ட்டி கான்சியஸ், நோ சாரி, அப்படிதான் இருக்குது இன்னைக்கு உலகத்தில். அதுதான் பாவம் பெருகிக்கொண்டே போகிறது. அந்த காலத்தில், பழைய காலத்தில் தப்பு பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் தான் தப்பு பண்ணுவாங்க, நிறைய பேர் நல்லவங்களா இருந்தாங்க. அதனால தான் உடல் நோய்கள், மனவியாதிகள் அந்த காலத்தில் ரொம்ப குறையா இருந்துச்சு. அப்படிதானே, குறைய தப்பு பண்ணாங்க அந்த காலத்து மக்கள், அதனால குறைய வியாதி. இந்த காலத்து மக்கள் நிறைய தப்பு பண்ணுறாங்க, அதனால நிறைய வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, அறிகுறி இல்லாத வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள். கொரோனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொத்து கொத்தா மடிஞ்சாங்க. அப்போ அதான் சொன்னாங்க, பாவம் தீமைகள் மக்கள் செஞ்ச இந்த உலகத்தில் தீமை பெருகிட்டு, அதனால தான் அது. அப்போ இந்த உலகத்தில், இந்த காலத்தில், இன்றைய தலைமுறையில் ரொம்ப அதுக்கு பாவம் செய்யறதுக்கு, தப்பு செய்யறதுக்கு, குற்றம் செய்யறதுக்கு குறையே இல்லை, பெருகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நோயும் பெருகிக்கிட்டே இருக்கும், ஆஸ்பத்திரியும் பெருகிக்கிட்டே இருக்கும், மருத்துவர்களும் பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆனால் நோய் தீராது. உன் நோய் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே தெரிந்த நோய்க்கு மருந்து கிடையாது. கொரோனாவுக்கு மருந்து இருந்துச்சா? கிடையாது. எவ்வளவோ அறிவு ஜீவிகள், அறிவியல் அறிஞர்கள், மருத்துவ தொழில்நுட்பங்கள் இருந்தாலும்